ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BTC USD இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வேணுன்றவங்க என்னுடைய நம்பரை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. மற்றவங்கிட்ட வாங்காமல் நம்மளே டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சிலர் வந்து நெகட்டிவிட்டியை பரப்புகிற மாதிரி வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வருது. ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அதனால தான் நம்மளது எல்லாமே லைஃப் டைம் ஆக்சஸ். இங்கே நம்ம வந்து ஃப்ராட் பண்ணுறக்கோ ஃபேக் பண்ணுறக்கோ வந்து எதுவுமே கிடையாது. நம்ம என்ன ஒரு சார்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான். சரிங்களா? எதுவுமே வந்து ஃபேக் கிடையாது. நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ஜீரோ எடிட் வீடியோஸ். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் பை பண்ணிட்டு அதை மூவி பார்க்குற மாதிரி நம்மளதில் ஒரு 40+ வீடியோஸ் இருக்கும். வித்தவுட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அது நார்மலாகவே நிறைய பேர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ படம் பார்க்குற மாதிரி 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. நம்ம வார்னிங்கோட தான் தருவோம், அந்த டேஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு நாள்லேயே வந்து எல்லாத்தையும் படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எனக்கு ஏன் வரல அப்படி இப்படின்லாம் வந்து கொஸ்டின் பண்ணுற நிறைய ஆளுகள் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஒரு சக்சஸோ இல்லை வந்து ஒரு ஸ்டேபிள் ப்ராஃபிட்டோ வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்கனால அது வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வாங்குறதுக்கு வந்து ஐடியா பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுதான் வந்து ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு உள்ளே வரீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து ஏன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரூ. சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத நான் இது பண்ணுறதுக்காக தான் வீக்லி பயாஸஸில் எல்லா டார்கெட்ஸும் நம்ம வந்து போடுறது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு நெகட்டிவாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடாக என்னென்ன வருமோ அதை மட்டுமே இது பண்ணி அதுவும் நான் வந்து ப்ரூஃப் காட்டிட்டேன். அது போக ஸ்டூடெண்ட்ஸோட வின்னிங்கு அது இது எல்லாமே வந்து காட்டியாச்சு. இதுக்கு மேலேயே உட்காந்து நம்ம வந்து ஃபேக்குன்ட்டே இருந்தீங்கன்னா அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்டு. இது போகவும் யார் கரெக்டாக லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. யார் ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே வந்து விளையாட்டை எடுத்துகிட்டு அவங்க கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வராது. அதை நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து நான் ஒரு பெரிய ஒரு ட்ரை பண்ணிருந்த ஒரு வீடியோ என்னென்னா, BTCயும் கோல்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டார்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு மேலேயே போயிட்டுருக்கு. பட் வந்து என்னால் வந்து அந்த வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா லைனாக தான் டிபி அடித்தது தான் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கிறப்ப BTC வந்து கடைசி டிபி. அப்படி இருக்கிறப்ப என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா கோல்டு. சரிங்களா? கோல்டு இதுவும் ஜஸ்ட் லைவாகவே காட்டிடுறானே, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கோல்டு. சரிங்களா? இப்போது அதுக்கு முந்தின வீக் பார்த்திங்கனாலும் BTC கோல்டுன்னு மாறி ரெண்டுமே நல்ல ப்ராஃபிட். ஏன்னா BTCலாம் வந்து பிப்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோல்டு மறுபடியும் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இது போல் தான் வந்து ஷோ பண்ணியிருந்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஆர்டர் பிளாக்கு அது இதுன்ட்டு நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே இது பண்ணுறோம். வீக்லி வந்து ஒரு ட்ரேட் அவங்க பிக் பண்ணாங்கன்னாலே வேலை முடிஞ்சுது. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரேடும் ஏதாவது அவங்களுடைய ஓன் இதில் வந்து விட்டுருவாங்க. அதுதான் வந்து விஷயம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கோர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய டிஸ்கார்டாக இருக்கட்டும், நான் எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கே ஜெயிக்கணும்லாம் நான் பில்டே பண்ணலை. சரிங்களா? நான் வந்து பில்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க. என்னமோ வந்து நடக்குது, இவங்க கொடுக்குற சார்ட்டெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அதை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றத யோசிப்பீங்க. அப்புறம் மெல்ல மெல்லமாக நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. இப்படி தான் வந்து நம்மளுடைய கோர்ஸ் வந்து நான் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். டோட்டலாக நான் வந்து ஒரே நாளில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டோம் அப்படிலாம் வந்து இது இல்லை. ப்ளஸ் அது போக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்க எக்ஸஸாக போயிட்டே தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் அப்கிரேடான ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசித்து அப்படி தான் பண்ணுது. இதெல்லாம் பாருங்களேன், ஜஸ்ட்டு ETH இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி இதில் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகி கீழே இருக்குது. பிடிசி வந்து இன்னும் ப்ரைஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து டோட்டலாகவே பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் வந்து ஓஹோன்னு வாழ்க அப்படிலாம் கிடையாது. இதில் ஆக்டிவேட் ஆகி நீராக வந்து கீழே இறக்கிறோம். இதுதான் வந்து விஷயம். நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு இதை விட வந்து என்ன சொல்கிறது, நல்லா வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே ஃபேக்கான சேனல்ஸ் வந்து எனக்கே வந்து உருப்பட்டது தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட நம்மளை வந்து கம்பேர் வந்து பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பிஃபோர் சார்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவேன். பிஃபோர் சார்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு ஆர்டர் பிளாக்குள்ளேயே வந்திருக்காது. அப்படி இருக்கிறப்ப நம்மளதே ஃபேக்குன்னீங்கன்னா அப்போ ஃபேக் சேனல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கும் அதெல்லாம் வந்து தெரியும். ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம், பயங்கரமாக வந்து ஃபேக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் போய் கொஸ்டினே பண்ண முடியாது. நான் எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறப்ப நம்மளையும் போட்டு ஃபேக்குன்னு சொல்லிட்டுருக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரில. அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை அப்படி வந்து டவுட்டாக இருக்குன்னா நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள். மினிமம் வந்து 50K to 60K வந்து எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் 1,999K உங்களுக்கு கோர்ஸ் எல்லாமே வந்து பேக்கடில் கொடுத்தாச்சு. அதுலேயே டவுட்டு வந்து கிளியரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் 3,999 எடுத்தீங்கன்னா டிஸ்கார்டில் டவுட்டு வந்து நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். சரிங்களா? எல்லா விஷயமுமே இங்கே நான் வந்து பேக்கடாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன இங்கே வந்து நம்ம வீடியோஸில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்கார்டுக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? நான் என்ன தான் சொல்கிற பாருங்க, நம்ம வீடியோஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு எடிட்டே கிடையாது. எடிட்டே நான் பண்ணாமல் டேரெக்டாக ராவாக தான் கொடுத்துட்ருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். இது எல்லாமே நான் எழுதுறது, நான் பேசுகிறது எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட கட் ஆகாது. அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எதுனாலும் கொஞ்சம் யோசித்து வந்து இது பண்ணுங்கள். சும்மா தாம்னு பேசிட்டு வெளியில் போயிட்டு என்னை ஏதாவது சொல்லிவிட்டு வெளியில் போய் அப்புறம் மறுபடியும் வந்து ஃபேக் சேனல்ஸில் போய் மாட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப தாராளமாக வந்து புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன். பிடிசி, சரிங்களா, பிட்காயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இது நிறைய பேர் வந்து ரேண்டமாக என்கிட்ட கேட்குறது, சார் பிட்காயின் வந்து ஒர்க் ஆகுமான்னு. நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 or 2 months முன்னாடியே வந்து சார்ட்டில் பிட்காயின் வந்து ஆட் பண்ணிட்டேன். நிஃப்டி வந்து அடுத்தது ஆட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பிட்காயினில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டேட் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த டவுட்டெல்லாம் வேணாம், டேட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் டேட்டை போய் தாராளமாக பார்த்துக்கலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே நாளில் கொடுக்கறதுனால எல்லா சார்ட்டுக்கும் ஒரே டேட்டு தான். ஸோ வந்து அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த டேட் அன்றைக்கி தான் நம்ம வந்து சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதையும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பிட்காயினில் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜோன் தான். டவுன் சைடு இங்கே அடித்து இறங்கும். இங்கே வந்து டார்கெட்டை வந்து புக் பண்ணணும் அப்படின்றதுனால கீழே வந்து இருக்கிறத வந்து நம்ம கொடுத்துருந்தோம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே அடித்து தான் கீழே இறங்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் அதோட 1 hour டைம் ஃப்ரேமோட சார்ட்டு. நம்ம கொடுத்துருந்தப்ப இந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எதனால் வந்து இதை பிக் பண்ணோம் அப்படின்றத ஒன்று வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஒரு பயாஸில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு செல்லிங்கில் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இதோட ஹையை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து வச்சு இங்கே ஒரு லைன் இழுக்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து நல்லா தெரியுது இங்கே இருக்கிற ஹையை வந்து இது தூக்கிடுச்சு. சரிங்களா? ஹையை தூக்கிட்டு ஒரு இம்பல்ஸாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. கீழே இறங்குறப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மார்க்கிங் வந்து நமக்கு வருது. ஆனால் வந்து கொஞ்சம் இம்பல்ஸாக இருக்குது. சரிங்களா? மார்க்கெட்டில் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து ஒரு 1 டேக்கு வந்து போய்க்கிறேன். சரிங்களா? ஒரு 1 day டைம் ஃப்ரேமுக்கு வந்து போயிட்டு அது என்ன ஸ்டோரி சொல்லுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா? 1 டேயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஹையை வந்து தூக்குன்ருக்கு. ஹையை தூக்கிடுச்சு. ஒருவேளை டே டைம் ஃப்ரேம் இப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இது லோவை தூக்கறதுக்கு வந்து பாயும். சரிங்களா? இதுதான் வந்து 1 டேவோட விஷயம். அதுக்கு மேலே வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 1 வீக்கில் உங்களுக்கு செல்லிங் கண்டினியூவேஷன் கொடுத்துருச்சு. சரிங்களா? செல்லிங் கண்டினியூவேஷன் கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து கீழே தான் போகும். சரிங்களா? அதை தாண்டி வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. எது வரைக்கும் போகும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வரைக்குமே போகும் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா வந்து இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வீக்கோட லோ. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். வீக்கோட லோ இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோன்னு எடுத்தோம் அப்படின்னா டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து இந்த தடவை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போகுது. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்படி ஒரு 11,300 சில்லரை வந்து போகுது. சரிங்களா? பர்சன்ட்னா 12.40% வந்து போகுது.
இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா. டைரெக்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆனோன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டு பிரச்சனை எல்லாமே வருது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் அதிகமாக போயிட்டு நம்ம சிஆரே பார்த்துக்கலாம் சரிங்களா. கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷனே வந்து டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல என்ன ஸ்டோரி சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல 4 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிஆர் வந்து நமக்கு என்ன சொல்லுது, ரிவர்சல் சைன் வந்து இங்கே கொடுத்துருச்சு. ரிவர்சல் சைன் கொடுத்தோன்னே ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து டேரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி ஒரு சிஹெச் கிடச்சோன்னே மேக்ஸிமம் என்ட்ராகிறது ஒரு நல்ல ஒரு சைனு சரிங்களா. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா சிஹெச் நிறைய பேர் எடுக்கிறாங்க. பட் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. நமக்கு இங்கே வந்து ஒரு சிஹெச் வந்து இந்த பிளேஸில் வந்து கனெக்ட் ஆகுது சரிங்களா. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ஒரு என்ட்ரி இல்லை இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுனாலும் அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். பட் பிரேக்கரில் என்ட்ரி போடுறது கொஞ்சம் நல்லது சரிங்களா. இது வந்து என்ட்ரி நம்பர் 1. டேரெக்டாக நம்ம கீழே வரைக்கும் மார்க்கெட்டை இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க. இது வந்து கீழே வரைக்குமே நீங்கள் இழுத்துகிட்டே போனாலும் டிபி 1, 2 அதெல்லாம் வந்து வச்சு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பிரேக் ஈவன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து டிபி 1 சரிங்களா. ஒரே இதில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கும் கிடையாது சரிங்களா. ஒரு 1:3 வந்து வெளியே வந்துட்டிங்கனாலும் நல்லது, 1:2 வெளியே வந்துட்டிங்கனாலும் நல்லது. ஏன்னா கிரிப்டோலாம் வந்து ட்ரம்ப் அவர் கையில் இருக்குது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விளையாடணும் சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். டிபி 1 சடனாக தூக்குது. டிபி 1 சடனாக தூக்கணுன்னா டிபி 2 சடனாக தூக்கணுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ டிபி 2 வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 1:6 வரைக்கும் வந்திருக்கும். சார் நீங்கள் கீழே வரைக்கும் போகும் அப்படின்னீங்க, மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏற்றுது அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து சைன் ஏதாவது மாற்றிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்சைட் பாரில் வீக்லியில் க்ளோஸ் வச்சுருக்கு. டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியில் நமக்கு வந்து ஓகேவாக இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து மறுபடியும் மேலே தூக்கிட்டு போயிருக்கான். பட் ஸ்டில் நான் தான் சொல்கிறேன்ல 1:3 1:6 வரைக்கும் நமக்கு வந்து லாக் ஆகிருக்கு. 1:2 நீங்கள் வெளியே வர்றது ரொம்பவுமே நல்லது ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நான் காட்டிடணும்ல, நான் எங்கே வந்து அந்த சார்ட்டில் வந்து வெளியே வர சொன்னேன் அப்படின்னா கரெக்டாக அந்த டோஜி கேண்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டோஜி கேண்டிலில் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே டோஜி கேண்டிலில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இங்கேயே நம்மளுடைய டிபியை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வரதும் நல்லா தான் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.